அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட்டுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே டிஎன் செட்டுக்கான மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கான லிங்க் தான் ஓப்பன் ஆகிருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்க்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன் செட்டுக்கான வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா TSUTNSET சரிங்களா. ஸோ டிஎன் செட் நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா அந்த வெப்சைட் வரும். ஸோ இதில் வந்து ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் இல்லை அப்படின்னு ஒரி பண்ண வேண்டாம். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மனோன்மணியம் வெப்சைட்க்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த டேபிளில் சரிங்களா. MSUNIV.ac.in இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். டிஎன் செட் 2024 ஆல் டிக்கெட் அப்படின்ற லிங்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதே போல் பாஸ்வேர்டு அதே போல் கேப்ஷா போகிறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்திருக்கலாம், இல்லை இமெயில் வந்திருக்கலாம். இமெயில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து அதில் இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ டிஎன் செட் அப்படின்ற ஒரு நம்பர் இருந்திருக்கும். அந்த நம்பரை எடுத்து இங்கே அப்டேட் பண்ணுங்கள். அதே போல் பாஸ்வேர்டு எடுத்து அப்டேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ பாஸ்வேர்ட் போட்ட பிறகு கீழே கேப்ஷா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேப்ஷா வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைன்இன் கொடுங்க. சிலருக்கு வந்து சார் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு தெரியல, என்னுடைய பாஸ்வேர்டு எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா, அப்ளிகேஷன் நம்பர் தெரில அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கேட்குறதுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் சரிங்களா. ஸோ அதே போல் உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும், அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ரெண்டு ஆப்ஷனும் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க சரிங்களா. உங்கள் இமெயிலில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் நம்பர் அப்டேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு நீங்கள் அப்போயே செட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போதே செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பரும் அதே போல் பாஸ்வேர்டும் நான் கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து கொடுங்க. ஒரு வேளை தெரில அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபர்கட் பாஸ்வேர்டோ இல்லை அப்ளிகேஷன் நம்பர் எது தெரியலையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள் சரியா. இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன்இன் ஆப்ஷனில் சைன்இனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆல் டிக்கெட், ப்ளீஸ் கிளிக் ஹியர் டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் உங்கள் ஃபோட்டோ, சைனு, QR இது எல்லாமே இருக்கும். ஆல் டிக்கெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கேண்டிடேட் நேம் கொடுத்துருப்பாங்க, ஜெண்டர், கேட்டகரி, சப்ஜெக்ட் கோட், என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுறீங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துருங்க. நீங்கள் தமிழ் எழுதுறீங்களா, மேக்ஸ் எழுதுறீங்களா, என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க, அதுக்கான கோட் கரெக்டாக இருக்கா, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, என்ன கேட்டகரியில் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கா அது எல்லாமே பார்த்துக்கோங்க. பேர், அப்ளிகேஷன் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஷிஃப்ட், எந்த ஷிஃப்ட்டில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எக்ஸாம் டேட் என்ன, காலையிலையா இல்லை மதியமா, ஆஃப்டர்நூனா இல்லை காலையிலேயே போய்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்களா இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து சென்டருக்கு எந்த டைம் போகணும், என்ட்ரி டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, பெரும்பாலும் 1 ஹவருக்கு முன்னாடி. அதே போல் கேட் க்ளோசிங் டைம், எந்த டைமுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ மதியம் போய் எழுதுறீங்க அப்படின்னா 1 மணிக்குள்ளே போயிடணும். மதியம் 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் மதியம் 2 மணிக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்போ 1 மணிக்கு நீங்கள் முன்னாடியே போயிடணும். கேட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1:30 சரிங்களா. இது ஷிஃப்ட் 4க்கு. இதே போல் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட் இது எல்லாமே ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டைமிங் சொல்கிறேன் மதியம். இதே செகண்ட் ஷிஃப்ட்டுக்கும் 4th ஷிஃப்ட்டுக்கும் இதே ரிப்போர்ட்டிங் டைம் தான் இருக்கும் சரியா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு சரிங்களா. என்ன டைமிங் வந்து டெஸ்ட் நடக்கும் 2 மணிலேருந்து 5 மணி வரையும். ஸோ மதியம் நடக்கூடிய அதாவது 7ஆம் தேதி நடக்கூடிய மதியம் ஷிஃப்ட்டுக்கும் 8ஆம் தேதி நடக்கூடிய மதிய ஷிஃப்ட்டுக்கும் இதே டைமிங் தான். சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் சென்டர் கோடு, எந்த சென்டர் எங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த நேம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் அந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க அது முன்னாடியே செக் பண்ணிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லை தூரத்தில் இருக்குன்றதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டைம். அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் PWD கேட்டகரியில் நீங்கள் வரீங்களா அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கேண்டிடேட் ஃபோட்டோ, செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ என்ன ஆல் டிக்கெட்டில் ஆல்ரெடி ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க. அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சென்டருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் ஒட்டி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அப்புறம் சைன் பண்ணுறது சரிங்களா. சைன் இல்லை உங்களுடைய தம் இம்ப்ரெஷன் வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து அரை கண்காணிப்பாளர் வராங்களோ அவங்களுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்களுக்கு முன்னாடி போய்ட்டு தான் அந்த கைரேகை வைக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் உங்களுடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி யார் அரை கண்காணிப்பாளர் வராங்களோ அவங்களுக்கு முன்னாடி சைனும் பண்ணணும், அதே போல் தம் இம்ப்ரெஷனும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு 3 பேஜ் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 3 பேஜ் வரும், அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே சேவ் as PDF அப்படின்றது வரும் சரியா. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ் as PDF அப்படின்றது வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ எடுத்திங்கன்னா 2 பேஜ் தான் வரும் சரியா. 2 பேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிங்கன்னா PDF சேவ் ஆகிடும், அப்புறம் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது இப்படி தான். மொபைல்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மொபைலில் வந்து குரோமில் சைடில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வியூ அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. சைட்டில் நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி மொபைல் இல்லாமல் வெப்பில் எப்படி வியூ பண்ணிங்களோ அதே போல் ஆப்ஷன் வரும். ஒருவேளை தெரிலனா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மொபைல் எப்படி பார்க்கணும் அப்படின்றத தனி வீடியோவும் நான் கொடுக்குறேன். நன்றியுடன் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.